ஓம் சக்தி. சென்னையைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தமிழக அரசு மருத்துவத்துறையில் கணக்கு வழக்குகளை கவனிக்கும் பணி செய்து ஓய்வு பெற்றவர். சித்தர் பீடத்தின் தல வரலாற்றை நீ எழுது என்பது அம்மா அவருக்கு இட்ட உத்தரவு. தண்ணீர் குடிக்க டம்ளரை எடுத்தாலே அவர் கை தள்ளாடும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவருக்குத்தான் இந்த எழுத்து பணியை அம்மா கொடுத்திருக்கிறாள். தல வரலாறு சம்பந்தமாக சில விஷயங்களை கேட்க அம்மாவிடம் போய்விட்டு வந்தார். அம்மா கூறிய சில விஷயங்களை பற்றி உரையாடினார். அவற்றுள் ஒன்று, அம்மாவை நம்ப மறுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அம்மாவிடம் வருகிறார்கள். அம்மா யார் என்று புரிந்து கொண்டார்கள். விவரம் தெரிந்தவர்கள் எல்லாம் அம்மாவை இறுக பற்றி கொண்டார்கள். தினம் விடியற்காலை எழுந்து விடாமல் மந்திரம் படிக்கிறார்கள். பக்தி சிரத்தையோடு வழிபடுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான செவ்வாடை தொண்டர்களும் அடிமட்டத்தில் இருக்கிற அம்மா பக்தர்களும் விடியற்காலை வழிபாட்டை விட்டுவிட்டார்கள். அலட்சிய மனோபாவம் இவர்களுக்கு வந்துவிட்டது. பக்தியும் தொண்டும் குறைந்துவிட்டது என்று அம்மா சொன்னார்களாம் என்று கூறி ஆதங்கப்பட்டார். 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மந்திரங்களை பற்றிய அறிவை கொடுத்தேன். விவரம் தெரிந்தவன் ஆற்றோரங்களிலும் நதிக்கரைகளிலும் ஜபம் செய்தான். பிரம்மத்தையே வசப்படுத்தினான். மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? ஆடு மாடுகளை மேய்ப்பதிலும் பெருக்குவதிலுமே கவனம் செலுத்தினார்கள். அவனவன் முயற்சிக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சிரத்தைக்கும் தக்கபடிதானே மகனே நானும் அருள் செய்ய முடியும். இன்று அடிமட்டத்தில் உள்ளவர்களும் பெண்களும் உயர்வதற்காக இந்த மந்திரங்களை கொடுத்திருக்கிறேன். பயன்படுத்தி கொண்டு கரையேறுவது உங்கள் பொறுப்பு என்று அம்மா சொன்னாளே, அது எத்தனை பேர் மனத்தில் உரைத்திருக்கிறது தெரியவில்லையே என்றார் அந்த முதியவர். ஓம் சக்தி.